இவன் அரசியல் சூப்பர் ஸ்டாரா? டேய்! ஒரு கவுன்சிலர் சீட் கூட வின் பண்ண முடியாம நீ வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. ஒரு பிழைப்புவாதம் தான். கட்சிங்கிற பேர்ல பிழைப்பு நடத்திக்கிட்டு, இதுதான் சூப்பர் ஸ்டாரா? திரள் நிதி வசூல் பண்ணி லக்ஸூரியா வாழ்றது, கட்சியில சேர்ற தம்பிகள வந்து ஏமாற்றுவது, அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை பிசிறு மசுறுன்னு பேசுவது தான் சூப்பர் ஸ்டாரா? நாரப்பயலே! நீ எப்படியெல்லாம் என்ன பத்தி பேசி, அதுவும் என் புள்ள குட்டிங்களலாம் பேசி, என்னுடைய பிறப்பையெல்லாம் இழிவுபடுத்தி, என் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பிறப்பையே இழிவுபடுத்தி பேசின நீ இப்ப திரும்பி என்கிட்டயே வந்து கேட்கிறியேடா! என் பிறப்பையும், என் பிள்ளைகளுடைய பிறப்பையும் கொச்சைப்படுத்திட்டு என்கிட்டயே வந்து உதவி கேட்டன்னா, செய்ற அளவுக்கு நான் வெட்கமான சூடு சொரணை இல்லாதவனாடான்னு கேட்டுட்டு ரஜினி இவன செருப்பால அடிச்சிருப்பாரு தெரியுமா? அதுதான் 2 மணி நேரம் நடந்திருக்கும். அத தான் இந்த பக்கி வந்து நான் உங்ககிட்டலாம் வெளில சொல்ல முடியாது. சொல்லு. இசைவாணிக்கு ஆதரவாக நரம்பு புடைக்க எங்கேயா போய் போராடி இருக்கானா? இந்திய ஒன்றியம் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்து, தமிழை வந்து புறக்கணிக்கிறதுக்கு எதிரா என்னைக்காவது வந்து குரல் குடுத்திருக்கிறானா? என்ன தமிழ் தேசிய கருத்துல வந்து நீ வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்ட. தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்த நீ எந்த அளவுக்கு நீ எதிர்த்து பேசியிருக்கிற? என்ன கண்டனம் நீ தெரிவிச்சிருக்க? அவங்களுக்கு எதிரா என்ன போராட்டங்களை நீ செஞ்சிருக்கிற? தமிழ்நாட்டினுடைய வளத்தை சுரண்டுகின்ற இந்திய ஒன்றியத்துக்கு எதிரா நீ என்ன பண்ணியிருக்க? வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நேத்து மாவீரர் நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து மேடை பேச்சுல ஒண்ணு பேசியிருக்காரு. ரஜினி திரையுலகுல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டார். 2 சூப்பர் ஸ்டாரும் இணைந்து பேசியதனால மத்த எல்லா கட்சியில உள்ளவங்களும் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதை எப்படி பாக்குறீங்க? மத்த கட்சியில இருக்கிறவங்கலாம் பயப்படல. காரி துப்பியிருக்காங்க. அதே சூப்பர் ஸ்டார பத்தி, ரஜினிய பத்தி இவன் என்னென்னலாம் பேசியிருக்கான். அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்த கூட இவன் கொச்சைப்படுத்தி எல்லாம் பேசியிருக்கான். ஆனா, வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம, விஜய் அரசியலுக்கு வந்தத பார்த்து பயந்துகிட்டு, இவன் யார கொச்சைப்படுத்தி பேசினானோ, அதே ரஜினி கால்ல போய் விழுந்திருக்கிறான் அப்படின்னா, அப்ப இவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ரஜினியும், கமலையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகரும் அரசியலுக்கு வரக்கூடாது. இப்ப இவன் யாரு? இவன் நடிச்சதே இல்லையா? நீ யார்றா? அதாவது உனக்கு தெரியுதா இல்லையா? இப்ப சீமானை நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னா, டேய் முதல்ல நீ யாருன்னே உனக்கு தெரியல. இதுல நீ இங்க வந்து நாட்டுல வந்து என்னத்த கிழிக்க போற? நீ ஏன் ஒரு நடிகன்? நடிப்பு துறையில இருந்துட்டு வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ற. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஜினியே இப்படி பேசிட்டு, அங்கேயே போய் பிழைப்புக்காக நிக்கிறியேடா! நீ எவ்வளவு கேவலமானவன். இப்போ ரஜினிய வந்து அரசியல் தொடங்குறேன், ஆன்மீக அரசியல்னு சொல்லும்போது, அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக நம்ம அவர எதிர்த்து இருக்கிறோம். விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனா தனிப்பட்ட முறையில் ரஜினியை தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய பிறப்பு இப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி பேசினது அப்படிங்கிறத வந்து நாம் தமிழர் குரூப்பு, சீமானு, அங்க இருக்கக்கூடிய கழிச்சடைகள், ஜோம்பிகள் தான். அப்படியெல்லாம் பேசிட்டு, விஜய பார்த்து பயந்துகிட்டு, ரஜினி கிட்ட போய் ஓடி போய் கால்ல விழுந்தது யாரு? நீங்க தான். அதுல அவர் சூப்பர் ஸ்டார். அது இந்த தமிழ் சமூகமே ஏற்றுக்கிட்டு கொடுத்த பட்டம். இவன் அரசியல் சூப்பர் ஸ்டாரா? டேய்! ஒரு கவுன்சிலர் சீட் கூட வின் பண்ண முடியாம நீ வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. ஒரு பிழைப்புவாதம் தான். கட்சிங்கிற பேர்ல பிழைப்பு நடத்திக்கிட்டு, இதுதான் சூப்பர் ஸ்டாரா? கட்சியை வந்து கட்சி பேர வச்சுக்கிட்டு, திரள் நிதி வசூல் பண்ணி லக்ஸூரியா வாழ்றது, கட்சியில சேர்ற தம்பிகள வந்து ஏமாற்றுவது, அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை பிசிறு மசுறுன்னு பேசுவது தான் சூப்பர் ஸ்டாரா? ஐயோ! நிஜமா சொல்ல அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய ஒரு இதுல இருக்குது. அது இந்த கை ஷர்ட்ட தனக்கு வச்சுக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சகிச்சுக்கவே முடியாத ஒரு இது. அவன் வாய் இருக்குங்கிறதுக்கு எதுக்காவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. இத கேட்கும்போது எவ்வளவுக்கே நம்மளுக்கு நாராசமா இருக்கு. ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது எப்படி இருக்குது? இந்த பொய் மூட்டை இவன் வந்து தன்ன அந்த பேர்ல சொல்லிக்கும்போது, நிஜமா கேட்கறதுக்கே கர்ண கொடூரமா இருக்கு. மனசு நிஜமாவே வேதனைப்படுது. அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் பேசினது நெறைய பேருக்கு வந்து பொறுக்கல. ம். நாங்க வந்து 2 மணி நேரம் பேசினோம் அப்டின்னா, என்னனாலும் பேசியிருப்போம். அத நானும் வெளில சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவருக்கும் வந்து வெளில சொல்லணும்னு அவசியம் இல்ல. 2 பேரும் பேசியதுனால சங்கிகள் அப்டின்னு நீங்க எங்களுக்கு பட்டம் குடுக்கீங்க. பரவால்ல. அப்போ நாங்க சங்கிகள்னா, அவர வச்சு 1 வருஷத்துக்கு 2 படம் எடுத்து, கோடி கணக்குல நீங்க சம்பாரிக்கிறீங்களே, அப்போ நீங்கள்லாம் யாரு? அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் அப்படிங்கிறது வேற போர்ஷன். இப்ப இவன் வந்து 2 மணி நேரம் பேசினான். அத பத்தியெல்லாம் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அந்த 2 மணி நேரம் என்ன நடந்திருக்குன்னா, ரஜினி செருப்ப கழட்டி அடிச்சிருப்பாரு. இவன் வந்து விஜய் வந்துட்டாரு. எனக்கு வந்து இனி பிழைப்பதற்கு வந்து வழி இல்லாம இருக்குது. தலைவா எப்படியாவது எங்கள காப்பாத்துங்க தலைவா. எப்படியாவது நீங்க சொல்லி ஆதரவு குடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக இவன் கெஞ்சிருப்பான். ஆனா, இவன் இதுக்கு முன்னாடி ரஜினிய பத்தின பேசின வீடியோஸ்லாம் அவர்கிட்ட இருந்திருக்கும் இல்லையா? அத காமிச்சு நாரப்பயலே! நீ எப்படியெல்லாம் என்ன பத்தி பேசி, அதுவும் என் புள்ள குட்டிங்களலாம் பேசி, என்னுடைய பிறப்பையெல்லாம் இழிவுபடுத்தி, என் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பிறப்பையே இழிவுபடுத்தி பேசின நீ இப்ப திரும்பி என்கிட்டயே வந்து கேட்கிறியேடா!
என் பிறப்பையும், என் பிள்ளைகளுடைய பிறப்பையும் கொச்சைப்படுத்திட்டு என்கிட்டயே வந்து உதவி கேட்டனா, செய்ற அளவுக்கு நான் வெட்கமான சூடு சொரணை இல்லாதவனாடான்னு கேட்டுட்டு ரஜினி இவன செருப்பால அடிச்சிருப்பாரு தெரியுமா? அதுதான் 2 மணி நேரம் நடந்திருக்கும். அத தான் இந்த பக்கி வந்து நான் உங்ககிட்டலாம் வெளில சொல்ல முடியாது. சொல்லு, சொல்லுன்றேன். நீ உள்ள செருப்படி வாங்கினா தான் சொல்லு அப்படிங்கிறேன். ஏங்க எந்த மனுஷனாவது பிறப்பை இழிவுபடுத்தினதுக்கு அப்புறமா, அது ஒரு கட்சி தொடங்கல். அவர் வந்து பாலிடிக்ஸ்லயும் இல்ல. இல்லன்னா வந்து அ அரசியல், இன்றைய நண்பர்கள், நாளைய எதிரிகள், இன்னைய எதிரிகள், நாளைய நண்பர்கள் அப்படின்னு டயலாக்லாம் அடிச்சுக்கலாம். அவரு மொத்தமா ஒதுங்கிட்டார். சினிமா அப்படிங்கிறதோடயே அவரு போயிட்டாரு. அவர் இப்போ உன்ன மன்னிக்கணுங்கிற அவசியம், இல்ல ஏற்றுக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது 2 மணி நேரம் நாங்க என்ன பேசணும்னு சொல்ல நீ கால்ல விழுந்து கதறியிருப்ப. தெய்வமே, தெய்வமே! நான் உன்ன பத்தி கொச்சப்படுத்தி பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எனக்காக வாய்ஸ் குடு தெய்வமேன்னு கால்ல விழுந்து கதறியிருப்பான். வேற ஒண்ணும் கிடையாது. அவர் செருப்பால அடிச்சு அமிச்சிருப்பாரு. அததான் வெல்ல சொல்ல முடியாது, வெல்ல சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா, இவன் பிரபாகரன பாத்தன விஷயத்தையும் வெல்ல சொல்ல முடியாது. ரஜினிய பாத்த விஷயத்தையும் வெல்ல சொல்ல முடியாதுன்னா, அங்க வந்து இப்படிதான் சம்பவம் நடந்திருக்கு. இவன் போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கிறான். வேற ஒண்ணும் கிடையாது. ரஜினி வந்து சொன்னாரா? தம்பி இப்படி வந்தாப்ல. இதையெல்லாம் கேட்டாப்ல. நான் வந்து இப்படி சொன்னேன். அப்படின்னு ஏதாவது வந்து ரஜினி சொன்னாரா? இல்லல்ல. அப்புறம் இவன் வந்து இப்ப நான் வந்து அவரை சந்தித்ததனால் சங்கி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவன படம் எடுக்கலையான்னா, லூசு பயலே! சீமான் எனும் லூசு பயலே! நம்ம என்ன சொல்றோம்னா, ரஜினி ஒரு நடிகர். ஆனால் அவருடைய கொள்கை அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ், பிஜேபி சார்ந்து இருக்கு. சங் பரிவார்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த தூத்துக்குடி பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அவரு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய மக்களின் உரிமைக்கு எதிராகலாம் அவரு பேசியிருக்கிறாரு. இன்னொன்னு அந்த அ மக்கள் மத நல்லிணக்கம் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி தலைவர்கள்லாம் போய் பார்த்து கால்ல விழுந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ரஜினிய சங்கின்னு சொல்றோம். இதே கொள்கை தான் சீமானுக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பல காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அத நீ இன்னைக்கு ரஜினிய போய் பார்த்து அவர்கிட்ட கெஞ்சி அவருடைய ஆதரவை கேட்கும் பொழுது இன்னுமே ஊர்ஜிதமாகுது அப்படிங்கிறதுனால, அவரும் ஒரு சங்கி, நீயும் ஒரு சங்கி அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அத உறுதிப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கோம். இப்போ படம் எடுக்குறாங்க அப்படின்னா, அது ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இப்ப நம்ம என்ன திருப்பி கேட்போம், ரஜினிக்குடைய அரசியல் கொள்கை வேற அப்படின்னா, அவரு எதுக்கு இவங்க கிட்ட வந்து படம் எடுக்கிறதுக்கு ஒப்புக்கிறாரு? ஆன்மீக அரசியல் பேசின ரஜினி எதற்கு சன் பிக்சர்ஸ்க்கு படம் பண்ணி குடுக்கணும்? அவரு அவரு அவ்ளோ அவ்ளோ ரோஷத்தோட அவர் நான் இனிமேலாம் உங்களுக்குலாம் படம் பண்ணி குடுக்க மாட்டேன்னு வேண்டியது தானே! இன்னொன்னு லைக்கா நிறுவனம் எடுத்த படங்களில் நடித்தவர்கள் கிட்டலாம் இவர் போய் ஆதரவு கேட்கிறாரு. லைக்கா நிறுவனம் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கன் கம்பெனி இல்லையா? அப்படி பிரபாகரன், மாவீரன், தமிழ் தேசியம் பேசக்கூடிய இவர் எதுக்கு லைக்கா புரொடக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய படத்துக்கெல்லாம் போயி வாய்ஸ் குடுத்தாரு? அப்ப யார் உண்மையான சங்கி? யார் உண்மையாகவே தமிழின துரோகி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? அதனால அப்படி பார்த்தோம்னா, இவன் எதுக்கு திமுக காரங்ககிட்டயே வந்து கால்ல விழுந்திருக்கான்? திமுக காரங்ககிட்டயே வந்து என்ன மானாவுக்கு இவன் உதவி கேட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திருப்பி கேட்க வேண்டியது இருக்கும் இல்லையா? மனிதாபிமானத்தில் உதவி செய்வது, சக மனிதன் அப்படிங்கிறதுக்காக உதவி செய்வது, இல்ல பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது வேற. தனிப்பட்ட முறையில் எனக்கு வேற மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது, இதை தாண்டியெல்லாம் நீங்க இங்க இயங்கவே முடியாது. இப்போ நான் ஒரு கம்பெனில வொர்க் பண்றேன். அந்த கம்பெனி ஓனர் வந்து ஒரு பிஜேபி ஃபேவரா இருக்கிறாருன்னா, நான் அதுக்காக வேலைய ரிசைன் பண்ணிட்டு எங்க போவேன்? இப்ப இன்னொரு கம்பெனிக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி ஓனருக்கு ஒரு அரசியல் கட்சி சார்பு இருக்கும். அப்ப அதையே நான் ரிசைன் பண்ணிட்டு போ முடியுமா? அப்படி பார்த்தா இங்க இயங்கவே முடியாது. இன்னொன்னு இந்த சிஸ்டம்க்குள்ளே இருந்து தான் உங்களுக்கான உரிமைகளை நீங்க பெற முடியும். நீங்க இங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எங்க போய் நிப்பீங்க? இப்ப ரஜினிய வச்சு படம் பண்ண மாட்டேன். அப்படின்னு நீங்க இங்க இருக்க முடியாது. ரஜினியும் இல்ல என்னுடைய ஆன்மீக கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்பெனிலலாம் வந்து படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக, ஒற்றுமையாக, உதவியாக வாழ முடியும். இந்த முரண்களுக்குள் இந்த முரண்கள் இருக்கு. ரஜினிக்கு ஒரு கருத்து இருக்கு. அவர வச்சு படம் எடுத்தவங்களுக்கு வேற ஒரு கருத்து இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு முரண் இருக்கு. இந்த முரண்களுக்குள் நாம எந்த அளவுக்கு இயங்கி, மக்களுக்கான கருத்த எடுத்துக்கிட்டு வரோங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த பிழைப்புவாத சீமான் இந்த கருத்தை முன்னெடுப்பது, இந்த இந்த வச்சு சொல்றது அப்படிங்கிறது, அரசியல் புரிதல் இல்லாதவர்களை திசை திருப்புவதற்காக அப்படிங்கிறது தான். இப்ப நாம என்ன கேட்கிறோம், ரஜினியும், கமலையும் அடிச்சு ஓட விடுவேன்னு சொன்ன நீ எதுக்கு போய் அவர்கிட்ட போய் நிக்கிற? அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப நம்மளும் முன் வைப்போம் இல்லையா? அதனால இவன் தற்கூரி பையன். இவன பத்தி நம்ம பேசுறோம். சரி பேசுவோம். அடுத்த கேள்வி கேளுங்க. நாம் தமிழர், அதாவது நாங்கலாம் வந்து தமிழர்கள். திராவிடம் வந்து திராவிடம் கேடுகெட்ட திராவிடம் எங்களுடைய அடையாளம் அல்ல ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ம். எப்படி சமஸ்கிருதம் வந்து அவனோட அடையாளமாம்மா?
பார்ப்பனர்கள், தமிழினர்கள் ஏற்றுக்கொண்ட அதுதான் அவனோட அடையாளமாமா? எது அவனோட அடையாளம்? தமிழ் தேசியத்திற்காக, தமிழுக்காக அவன் என்ன குரல் குடுத்துட்டான்? அவங்களுடைய கட்சியில என்ன பிரின்சிபல் அப்டின்னா, நாங்க திராவிடத்தை எதிர்ப்போம், இந்திய ஒன்றியத்தை எதிர்ப்போம். இந்திய ஒன்றியத்தை திராவிடத்தை எதிர்க்கிற மாரி இவன் எதிர்த்திருக்கானா? இந்திய ஒன்றியம் தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லங்க. தமிழை அழிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதற்கு எதிரா இவன் என்னைக்காவது வீரியமா போராடி இருக்கானா? இசைவாணி மீது இப்ப சங் பரிவார கும்பல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அவங்க மீது வந்து ஒரு ஆபாச தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்குது. காவல் நிலையத்தில புகார் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை முடக்குவதற்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்க இத்தனைக்கும் ஒரு பெண் விடுதலை சார்ந்த கருத்து பாடல தான் அவங்க பாடினாங்க. இப்போ இசைவாணிக்கு ஆதரவாக நரம்பு புடைக்க இவன் எங்கேயா போய் போராடி இருக்கானா? இந்திய ஒன்றியம் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்து, தமிழை வந்து புறக்கணிக்கிறதுக்கு எதிரா இவன் என்னைக்காவது வந்து குரல் குடுத்திருக்கிறானா? இந்தி பேசும் மாநிலங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுக்கு எதிரா இவன் என்னைக்காவது போய் பகிரங்கமா இப்படி குரல் குடுத்திருக்கிறானா? நீ வந்து திராவிடத்த எதிர்த்துக்கோ, அது உன்னுடைய வயிற்று பிழப்புக்கு நீ அத பண்ணி தான் ஆகணும். பட் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீ என்ன பண்ணியிருக்க? தமிழ் தேசியத்தினுடைய கருத்து அவன் என்னைக்கு ஏங்க தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆம் தற்சார்பு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், எல்லா மாநிலங்களும் தற்சார்பாக இயங்குவதற்கு தான் நம்ம இங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பிராக்டிகலி இட் இஸ் இம்பாசிபிள். அது முடியவே முடியாது. ஒரு நாடு இன்னொரு நாடை சார்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் இன்னொருத்தர வாழ்ந்து சார்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை சார்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல முடியாது. பிராக்டிகலா எதில் தற்சார்பாக இருக்க முடியுமோ, அதெல்லாம் தற்சார்பாக இருக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், நீ கோவிலுக்கு போனியே, உன்னுடைய குலதெய்வ கோவில்லயே உனக்கு சமஸ்கிருத மந்திரம் சொன்னத வாய பொளந்து கேட்டுக்கிட்டு இருந்த நீ, திராவிடத்தை பத்தி பேசுவதற்கு உனக்கு துப்பு இருக்கா? சமஸ்கிருதத்துக்கு வாய பொளந்து கேட்டுக்கிட்டு, சமஸ்கிருதம் சொன்ன ஒரு புரோகிதருக்கு காசு நோட்ட வந்து அள்ளி குடுத்த நீ, என்ன தமிழ் தேசிய கருத்துல வந்து நீ வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்ட? தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்த நீ எந்த அளவுக்கு நீ எதிர்த்து பேசியிருக்கிற? என்ன கண்டனம் நீ தெரிவிச்சிருக்க? அவங்களுக்கு எதிரா என்ன போராட்டங்களை நீ செஞ்சிருக்கிற? தமிழ்நாட்டினுடைய வளத்தை சுரண்டுகின்ற இந்திய ஒன்றியத்துக்கு எதிரா நீ என்ன பண்ணியிருக்க? தமிழ்நாட்டை தொழில் ரீதியாக முடக்குவதற்கு வேலை செஞ்சுகிட்டு இருக்க இந்திய ஒன்றியத்தை இந்த சீமான், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சீமான், சங்கி சீமான் ஏதாவது எதிர்த்திருக்கானா? வீரியமா ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கானா? சொல்லுங்க. அ வ ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து இவன் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கானா? இந்திய ஒன்றியத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கானா? முதலாளி வர்க்கத்தை அதாவது முதலாளித்துவத்தை எதிர்த்து இவன் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கிறானா? இவன் என்னங்க பண்ணியிருக்கான்? இவன் ஆக்கப்பூர்வமாக இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடி இதை வென்றெடுத்தான். இல்ல, அத வெற்றி அப்படிங்கிறத கூட விட்டுருங்க. நீ எந்த அளவிற்கு வீரியமாக அந்த கருத்தை மக்கள் கிட்ட விதைச்சேன்னு சொல்லு. நீ திராவிடத்திற்கு எதிராக இவ்ளோ கருத்தை விதைக்கிறதுக்கு இவ்ளோ மெனக்கெடுறியே, இந்திய ஒன்றியத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்காக நீ வீரியமாக விதைத்த கருத்து என்ன? அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இசைவாணிக்கு ஆதரவாக குரல் கொடுக்காம பம்மிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க அதான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் மக்களுக்காக அரசியல் பண்றாங்க. மத்த ம். எந்த கட்சியுமே மக்களுக்காக பேசல. நாம் தமிழர் கட்சிய பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இத மக்களுக்கான அரசியல் பண்றாங்களாம்மா? நாம் தமிழர் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது அந்த கட்சியில் உள்ளவர்கள் செய்த பாலியல் குற்றத்திற்கு ஆதரவாக நின்று போராட்டம் செய்தவர்களை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இதான் மக்கள் அரசியலா? கட்சி பெண்கள மசுறு பிசுறுன்னு பேசுறது தான் கட்சி அரசியலா? அடுத்தவர்களின் பிழைப்பை வந்து அசிங்கப்படுத்தி பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது தான் வந்து மக்கள் அரசியலா? எது மக்கள் அரசியல்? ஆடு மாடு மேய்ச்சுக்கோடா, நீ படிக்காதடா, கள்ளு குடிடா, போடா, வாடா, ஓடான்னு சொல்லிட்டு லாஜிக்கே இல்லாம, எதார்த்தத்திற்கு புறம்பான இதுதான் இவன் பேசுற மக்கள் அரசியலாமா? ஏங்க பிஜேபி மேடையில நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேங்க. இவன் மக்கள் அரசியல் பேசுறான், தமிழ் தேசியம் பேசுறான்னு. பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்த் பகிரங்கமாக சொல்கிறார். சோழ அரசன், தமிழ் அரசன் ஆதித்த கரிகாலனை கொன்றது பிராமணர்கள். அந்த பிராமணர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல ராஜராஜ சோழன். ஏன்னா, அவனுக்கு பயம். பிராமணர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் பிரம்மகத்தி தோஷம் புடிச்சிரும்னு அவன் பயந்துட்டான் அப்படின்னு பகிரங்கமாக சொன்னதை சீமான் கண்டித்தாரா? பாட்டன், முப்பாட்டன் ஏன் ராஜராஜ சோழன் அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். கடல் கடந்து போய் வந்து படையெல்லாம் திரட்டி போய் வெற்றி கொண்டானா, அப்புறம் அப்படியே அங்கேயே விட்டு வந்துரும். நம்மளுடைய அரசர்கள் அப்படி, இப்படியெல்லாம் பேசத் தெரிந்த உனக்கு, தமிழ் அரசன், சோழ அரசனை கொன்றது நாங்கள் தான்னு ஒரு பிராமணர்கள், அதுவும்
பா அ பாஜகல இருக்கக்கூடிய கவுன்சிலர் சொல்றாங்க. அதை எதிர்த்து இவன் ஏதாவது இதுவரைக்கும் பேசியிருக்கானா? இங்க 2 எக்ஸாம்பிள். நாத்தாக்கா அவங்களுடைய கட்சி தலைவரின் பாலியல் குற்றத்திற்கு ஆதரவாக போய் நின்றது, அதை ஆதரித்தது மக்கள் அரசியலா? ஆதித்த கரிகாலனை கொன்றது பிராமணர்கள் தான். ஆனா, அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் தமிழரசர்கள் எடுக்கல. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் பயம்னு சொன்னதை கண்டிக்காத இவன் தான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறானா? இவன் ஃப்ராடு பையங்கிறதுக்கு இது 2 எக்ஸாம்பிள் போதும். கண்டிப்பா. இதனால வந்து பலர் விமர்சகர் வந்து எனக்கு பல உடைகள சாத்துறாங்க. ஆனா, காவி வேஷ்டி மட்டும் எனக்கு சாத்தாதீங்க. காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி அவன் பொய் சொல்றான்னு தெரியுது. ஏன்டா பிஜேபி காரனுக்கு போய் நீ வந்து ஓட்டு கேட்ட. வடமாநிலத்தில எலக்ஷன் நடக்கும் பொழுது. அவங்க கிட்ட போய் நீ வந்து அவங்களுடைய அந்த சனாதன அரசியலை இவங்க இதுவரைக்கும் இவன் என்னைக்காவது எதிர்த்து பேசி பார்த்துருக்கீங்களா? சனாதனத்தை இவன் எதிர்த்து என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்க? ஒரு எனக்குமே நான் கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்களேன். சனாதனத்த எதிர்த்து இவன் என்னைக்காவது பேசியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஏங்க மோடிக்கு ஆதரவா ஓட்டு கேட்டவங்க இவன். பிஜேபி கட்சிக்காரங்களுக்கு ஆதரவா போய் வடமாநிலங்கள்ல தேர்தல்ல ஓட்டு கேட்டவங்க இவன். இத விட வேற என்ன வேணும் இவன் வந்து காவி சங்கி அப்படின்னு சொல்றதுக்கு. திராவிடத்தை இவன் இப்படி பேச்சு பேசுறானே, நீ என்ன கூட்டம் போட்டாலும் திராவிடத்த எதிர்த்து தான் பேசுற. ஏன்னா அது உன்னுடைய பிழைப்புன்னு எங்களுக்கு தெரியுது. என்னைக்காவது இந்திய ஒன்றியத்தின் சனாதன ஆதிக்க அரசியல எதிர்த்து இவன் பேசியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அவன் பேசியிருக்கவே மாட்டான். இது ஒண்ணு போறாதுங்க அவன் காவி சங்கி அப்படின்னு சொல்றதுக்கு. நீங்க மோடியினுடைய சனாதன அரசியலை இவன் என்னைக்காவது எதிர்த்திருக்கானா? அத எடுத்து என்னைக்காவது பேசியிருக்கானா? அத எதிர்க்காம இவன் எப்படிங்க தமிழ் தேசியம் அமைப்பான்? இதுலருந்து தெரிய வேணாமா அவன் ஒரு டுபாக்கூரு, ஃப்ராடு பையன். இன்னொன்னு அவன் ஏன் இப்படி பேச வேண்டிய தேவை எழுந்தது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அதாவது இவன் ஏன் திராவிடத்தை ரொம்ப அதிகமா வந்து அந்த மேடைகள்ல எதிர்த்து பேசியிருக்கானா? அதுக்கு முன்னாடி காளியம்மாள் சீமானை காலி செய்து விட்டார். இவன் பிரபாகரனை போய் சந்தித்தது சில நிமிடங்கள் மட்டும் தான். அந்த அம்மா 10 நிமிடம்ங்கன்னா, அது கூட கொஞ்சம் கூட தான் சொல்லியிருக்காங்க. 7, 8 நிமிடம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. சீமானை மொத்தமாக காலி செய்த காளியம்மாள். ஏன்னா, அவன் இவ்ளோ நாள் விட்டுட்டு இருக்கான் பாருங்க ஒரு பீலா கத, பொய் கத. அத அந்த அம்மா போட்டு உடைச்சுட்டாங்க. இவன் வந்து ஒரு ஃப்ராடு. இவன் போய் சில நிமிடங்கள் மட்டுமே தான் பிரபாகரனை சந்திச்சிருக்கிறான். அப்படிங்கிறத காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் மேடையிலேயே பேசிவிட்டதால், இவனுக்கு செம கோவம். இப்படி மத்தவங்க தான் அந்த உண்மைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேடையிலேயே பேசிப்புட்டாளே! அப்படிங்கிற ஒரு கோவம். அதுவும் யாரு? நாம் பிசிறு, மசுறு என்று திட்டிய காளியம்மாளே, நமக்கு முன்னாடியே இவ சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கோவம், வருத்தம். ஏற்கனவே விஜய் வந்து காலி பண்ணிட்டாரு நம்மள. இத காளியம்மாள் வேற வந்து காலி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து பயங்கர கோவத்தில இருக்கும் பொழுது, அவன் அவனுக்கான ஒரு அந்த ஜோம்பி கும்பல எப்படி வளர்த்து வச்சிருக்கான் அப்படின்னா, திராவிடத்திற்கு எதிராக பேசி தான் வளர்த்து வச்சிருக்கானே தவிர, சனாதனத்திற்கு எதிராக பேசி அவன் வந்து கும்பலை வளர்க்கல, சேர்க்கல. அப்போ இந்த கும்பலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போது, போயிட போறாங்களோ அப்படிங்கிறதுனால, மாவீரர் நாள்ல கூட எதை பேச வேண்டுமோ, அதை பற்றி பேசாம, திராவிடத்த எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற நிலைக்கு அவன வந்து தள்ளியது அப்படிங்கிறது வந்து காளியம்மாள் தான். அதுக்காக நம்ம வந்து சீமானை அம்பலப்படுத்திய காளியம்மாள் அவர்களுக்கு வந்து நாம வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அந்த அம்மாவும் பொய் சொல்றாங்க, அது 2வது விஷயம். பட் இவன் எது மேல மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருந்தான்? பிரபாகரன் பெயர வச்சு தானே இவன் ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அதை வந்து காளியம்மாள் வந்து அம்பலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத தாங்க முடியாம தான், அவங்க ஜோம்பி கும்பல உட்கார வச்சு திரும்பவும், திரும்பவும் திராவிடத்தை எதிர்த்தே பேசிட்டு இருக்கான். ரொம்ப சிம்பிள்ங்க. ஏன் இந்திய ஒன்றியத்தினுடைய ஆதிக்கத்தையும், சனாதனத்தையும் எதிர்த்து அவன் பேசலன்னு பதில் சொல்ல சொல்லுங்க. பேசியிருக்கான். அவனுடைய கும்பல் இந்த அளவுக்கு அவன் பின்னாடி இருக்கக்கூடிய அல்லக்கைகள் யாராவது சனாதன அரசியலை எதிர்த்து பேசியிருக்காங்களா? இதுலருந்து தெரிய வேண்டாமா அவன் ஃப்ராட் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னும் அவனுடைய வயிற்று பிழப்புக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. காளியம்மாள் அவர்களால். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இந்த மாரி பேசி வச்சிருக்கான். வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா. பல விவரங்களை எங்களோட பகிர்ந்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.